ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃபீடிங் பாட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி எல்லாமே வந்து உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபீடிங் பாட்டில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அப்புறம் அதை மறக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வந்து எப்படி தாய்ப்பாலை நிறுத்துறதுக்கு கஷ்டப்பட்டோமோ அதை விட டபுள் மடங்காயிடும் நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. சில குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில குழந்தைங்க அதால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சிப்பர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கிளாஸில் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏன் ஃபீடிங் பாட்டில்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இப்போ ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கொடுக்குறதான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சத்தானதாக கொடுக்கலாமே. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து ஒரு 5 வகையான மில்க் பேஸ் பண்ணி ஒரு பாட்டில் ரெசிபி சொல்ல போகிறேன். பாட்டில் ட்ரிங்க்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சிப்பர் பாட்டில் இல்லை கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் வந்து பாட்டில் ஃபீடிங் பாட்டில் வந்து அவங்க மறப்பாங்க. ஒரு வேறு வழி இல்லைன்னா நீங்கள் இதிலே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஃபீடிங் பாட்டில் ரெசிபி ஒன்று வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்குக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் பால், 3 கருப்பு பேரிச்சம்பழம், அதாவது பிளாக் டேட்ஸ். நான் பிளாக் டேட்ஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு ரீசன் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பால் ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த 3 டேட்ஸையும் பிச்சு குட்டி குட்டியாக பிச்சு அந்த பாலில் போட்டுருங்க. அது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலோடு சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கூழ் மாதிரி நல்லா கரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாலை வடிகட்டி குழந்தைக்கு பாட்டில்லையோ சிப்பர் பாட்டில்லையோ இல்லை கிளாஸ்லேயோ கொடுத்து பழக்கப்படுத்தி கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் சுகர் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு இனிப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா டேட்ஸ் நம்ம 3 ஆட் பண்ணுறதுனால, அதுவும் பிளாக் கலர் டேட்ஸ்ன்றதுனால இனிப்பு நல்லாவே இருக்கும். அந்த இனிப்பே போதும் குழந்தைங்களுக்கு. நான் ஏன் பிளாக் டேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா அதில் இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைன் டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீக்கிரமாக வந்து சாஃப்டாக கரைஞ்சிரும். அதனால் அது ஒன்று. நான் லைன் டேட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. என்னால் வந்து அது மேஷ் பண்ண முடியல. கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருந்தது, கரையவே இல்லை. அதனால் எனக்கு அது பிடிக்கல. ஸோ நான் வந்து பிளாக் டேட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் வந்து இனிப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது, நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது. அதனால தான். ஸோ ஓகே, செகண்ட் ரெசிபி, அதாவது செகண்ட் பாலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் பால், 3 டேட்ஸ், 1 ஸ்பூன் ஹார்லிக்ஸ், அதாவது ஜூனியர் ஹார்லிக்ஸ். நீங்கள் ஜூனியர் ஹார்லிக்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஹார்லிக்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்துங்க அப்படின்னு நான் கம்பலும் பண்ணல. நான் என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன், அவனும் நல்லா சாப்பிட்ருக்கான். ஸோ அதனால் நான் இதை வந்து இந்த ரெசிப்பியில் இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான், இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல பாலை கொதிக்க வைக்கும்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முதல்ல சொன்ன மாதிரி டேட்ஸை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க. நல்லா அது மேஷ் ஆனதுக்கப்புறமா பாலை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா அதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வடிகட்டி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அதாவது அன்ஃப்ளேவர்டு ஹார்லிக்ஸாக வாங்குங்க. வாங்குற மாதிரியாக இருந்தால் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை வேறு ஏதாவது வெனிலா ஃப்ளேவர்லாம் கிடைச்சா வாங்காதீங்க. சும்மா நார்மல் ஃப்ளேவரில் அதாவது நார்மலாக ஃப்ளேவர் இல்லாததாகவே வாங்குங்க, அதுவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் மில்க்குக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கும் 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. 6 திராட்சை, உலர்ந்த திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா, ரேசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 6 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஹனி. இது வந்து ஹனி வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து இனிப்பு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு
சும்மா சப்புன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பாலை கொதிக்க வச்சுட்டு, பாலை கொதிக்க வைக்கும் போதே நீங்கள் வந்து இந்த 6 திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனதுக்கப்புறமா நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி குழந்தைக்கு 1 ஸ்பூன் தேன் விட்டு கொடுங்க. சூப்பராக குடிப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இத்தனைக்கும் வந்து நீங்கள் திராட்சை வந்து குழந்தைக்கு கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ரத்தம் நல்லா ஊறும். ஸோ வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. திராட்சை வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அடுத்து 4க்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பால், 4 டேட்ஸ், 3 ஊற வச்ச பாதாம். இப்போது அடுப்பில் பாலை வச்சுட்டு இந்த டேட்ஸையும் பாதாமையும் ஒன்றா போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த டேட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கேஸ்லேருந்து இறக்கிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அந்த பாதாம் கரையிற மாதிரி ஒரு 4 ஓட்டு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறமா இதை வடிகட்டி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இதுக்கும் வந்து எந்த சுகர் தேன் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுக்கலன்னா நம்ம 4 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிப்பு வந்து நல்ல திட்டமாகவே இருக்கும், நல்ல ரிச் கண்டென்ட்லேயும் கிடைக்கும். இந்த பாதாம் வந்து இந்த நட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது தெரியாமலே அவங்க உடம்புல வந்து நல்ல ஒரு சக்தி போய் சேருது. ஸோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் 5th ஒன் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அது கூட 1 மாதுளம்பழத்தோட சாறு, அது வந்து எப்படியும் ஒரு 1/2 கிளாஸ் சாறு வரும். அந்த சாறை வந்து இந்த காய்ச்சின பால் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதுளம்பழ சாறை அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. தேவைப்பட்டால் தேனோ இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க, பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா வெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதுளம்பழ சாறை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா உங்கள் கலர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த பழசாறு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.